பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். மயிலுக்காக சீறி கொண்டு வராங்க. அவங்க அம்மாவும், அப்பாவும் நெறைய கொண்டு வராங்க. அத பார்த்துட்டு சரவணனுக்கும் சந்தேகமா இருக்கு. பாண்டியனுக்கும் ரொம்பவே சந்தேகமா இருக்கு. என்னடா இவங்க பணம் இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே! ஆனா இப்படி பொண்ணுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்து மயில பார்த்துட்டு, "என்னடி கடையில இருந்து திருடிட்டீங்களான்னு?" சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மயிலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம தயங்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையிலே கடையில இருந்து தான் பணத்த திருடியிருக்காங்க மயிலோட அப்பா. பாண்டியனுக்கு குடுக்கிறதா சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரூ. 10,000 பணத்த குடுத்துட்டு போயிருப்பாங்க மயிலோட அப்பாகிட்ட. நானும் அவங்க சம்மந்தி தான் சொல்லிட்டு வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா கல்லால போடாம மயில்கிட்டயே சொல்லுவாங்க, "உனக்கு சீர் வந்து நான் வாங்கி தரலான்னு இருக்கேம்மா. அதனால இந்த பணத்த நான் எடுத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மயில் அதுக்காக எதுவுமே சொல்லாம ரொம்ப ஷாக்ல அப்படியே இருக்காங்க. முடிஞ்சிருந்தா அப்பவே மயிலால தடுத்து நிறுத்திக்கிற முடியும். "நீங்க எதுக்குப்பா அந்த பணத்தெல்லாம் எடுக்கிறீங்கன்னு?" சொல்லிட்டு. ஆனா மயிலுமே கூட்டு போற மாரி தான் தயங்கிட்டு அப்படியே அமைதியா நின்னுட்டுருக்காங்க. அடுத்த நாள் தான் அந்த பணத்துல மயிலுக்காக சீர்வரிசைலாம் கொண்டு வராங்க. அத பார்த்துட்டு சரவணனுக்கு சந்தேகம் வருது. "என்னடி உங்க அப்பா உன் கல்லால இருந்த பணத்த திருடிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப வந்து மயில், "இந்த மாரியெல்லாம் பேசாதீங்க மாமா. என் அப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலுமே சரவணனுக்கு மயிலோட அப்பா மேல ஒரு கண்ணும் சந்தேகமும் இருக்க தான் செய்யுது. சரவணன் மயிலோட அப்பா பணத்த எடுத்தத கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வரப்போற ப்ரோமோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.